வாத்தியார் பிளஸ் பாஸ்டர். வேலைன்னா என்னன்னு தெரியாது, உழைப்புன்னா என்னன்னு தெரியாது, பட்டினின்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. எல்லாமே வெறுமையா தெரியுது. என்னவோ என்ன சொல்றது, ஒரு மரம் மாதிரி நடந்து வாரேன். எங்களை ரொம்ப நேசிக்கிற மாதிரி அது வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆன்டி, அவங்க வீடை தாண்டி தான் நான் போகணும். நான் போற சந்தில வலது கை பக்கமா அவங்க வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பேசுறாங்க, வாத்தியார் செத்து போயிட்டார், வாத்தியாருக்கு பிள்ளைகள் ஒண்ணு பிச்சை எடுக்கணும், இல்ல பனை ஏறி பிழைக்கணும்னா. எங்க ஐயா இறந்தப்போ நான் கேட்ட முத வாக்குத்தத்தம் இதுதான். ஒருவேளை சொல்லல ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்னு, நான் இருக்கிறேன்னு ஒருவேளை சொல்லல, நாங்க பார்த்துக்கிறோன்னு ஒருத்தனும் சொல்லல. பாஸ்டரையா, எங்க ஐயா இறந்தப்போ நான் கேட்ட முத வார்த்தை தான் பாஸ்டரையா, வாத்தியார் செத்துட்டார், வாத்தியார் பிள்ளைகள் பிச்சை எடுக்கணும், இல்ல பனைமரம் ஏறி பிழைக்கணும், வாழ மாட்டாங்க. ஒரு கணம் அந்த சின்ன வயசுல என்ன தெரியும், வாழ்க்கைன்னா என்ன தெரியும், பட்டினி இல்லாம வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துல நின்னுட்டு ஜெபம்லாம் தெரியாது எனக்கு, ஆனா மனசு இறுகி போச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல நின்னு தீர்மானம் பண்ணினேன், இனி இந்த உலகத்துல எவன் முன்னாடி அழக்கூடாது, வாழணும்னு. ஆனா வழி தெரியலையே, என்ன செய்ய? அப்பா இறந்து போன 32வது நாள் கூலி வேலை செய்கிறதற்காக மண் சுமக்குவதற்கு, உங்க ஊர்ல என்ன சொல்ல, குட்டை சொல்லுவாங்க. எங்க ஊர்ல மண் எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க? சாந்து சட்டி இல்லைன்னு பெருசா இருக்கும், இந்த டயர்ல எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க. கூடையா 32வது நாள் பசியாற்றுவதற்கு கூடைய தலையில வச்சேன். நல்லா கவனிக்கணும், உனக்கு நன்மை உண்டாகும்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்லல, ஆனா சாபம் வந்த இடத்தில் நன்மையை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு அதே கிராமத்தில் அதிக விமான பயணம் மேற்கொள்ளுகிறவன் நான் தான். ராமேன் சொல்லுங்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சாபம் இருந்த இடத்துல நன்மையை வர பண்ணினவர் கர்த்தர். மனிதர் குலங்களை என்ன சொன்னாங்க? பாஸ்டரையா, கடந்த 6 வருஷங்களாய் வருஷத்துக்கு ஒரு கார் ஒரு பாஸ்டருக்கு வாங்கி கொடுப்பேம்மா. அன்னைக்கு அடுத்த நேரத்துக்கு பசியாயிருந்த என்ன, இதையே உனக்கு சொல்றேன் தெரியுமா? நன்மையை கொண்டு வர என் தெய்வத்தால் முடியும். எதிர்காலம் இழந்து நிக்கிறீங்களா பாஸ்டர்? ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை உன் சிரசில ஒரு அபிஷேகம் என்கிற கிரீடத்தை வைக்க விரும்புகிறார். படிப்பெல்லாம் இல்லை எனக்கு, அபிஷேகம்ங்கிறது மட்டும்தே. அதுதான் இந்த அளவிற்கு என்ன கொண்டு வந்துச்சு. இப்பவும் தமிழ் பைபிள் தப்பில்லாம நான் வாசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு தெரியும் நன்மையை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம்.